ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த ஜாஸ்மின் நாட் பேஸ்கெட் வந்து எப்படி பின்னுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து ரொம்பவே சின்னதாக அழகாக வந்திருக்கு. பேஸில் வந்துட்டு ஆம்லா நாட் போட்டிருக்கேன், ஹைட்டில் வந்து ஜாஸ்மின் நாட் போட்டிருக்கேன். இப்போ இது எப்படி பின்னலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த பேஸ்கெட் போடுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் 10 ஒயரும் சாண்டல் கலரில் 12 ஒயரும் கட் பண்ணியிருக்கேன். இதோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா 5 அடி. சரிங்களா, 5 அடியில் க்ரீனில் வந்து 10, சாண்டலில் வந்து 12 ஒயர் நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ பேஸ் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பேஸ் வந்து நம்ம ஆம்லா நாட்டில் தான் போட போகிறோம். ஓகேவா, இப்போது நம்ம ஆம்லா நாட் போடும் பொழுது நமக்கு வந்து 3 ஒயர் தேவை. சரிங்களா, நார்மல் நாட்னா 2 ஒயர் தேவை, அதே ஆம்லா நாட்டுக்கு நமக்கு 3 ஒயர் தேவை. ஸோ ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து சாண்டல் கலர் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து எடுத்து ஈக்குவலாக மடிச்சுக்கோங்க. அதே போல் இன்னொரு சாண்டல் கலர் எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் இன்னொரு சாண்டல் கலர் எடுத்துட்டு அதையும் வந்து ஈக்குவலாக மடிச்சுக்கோங்க. இப்போ நமக்கு 2 சாண்டில் இருக்குது. அதே போல் ரன்னிங் ஒயர் இருக்குது இல்லைங்களா, சாண்டில் கலரை நம்ம வந்துட்டு கட் பண்ணது போக மீதி வந்து ரோலில் இருக்கும். ஸோ இந்த ஒயரையும் எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு இப்படி பிடிங்க, மடக்கணும் இல்லைங்களா, அந்த இடத்துல வச்சு பிடிங்க. அது எங்கே முடியுது அப்படின்ட்டு பாருங்கள். இந்த இடத்துல முடியுதா, அதுக்கும் அதாவது ஒரு விரல் அளவுக்கு நீங்கள் வந்து இப்படி மடக்கிக்கோங்க. இப்போ மடக்கி நான் பிடிச்சிட்டேன். இப்போது ஒரு நாட்டு ஆம்லா நாட் போடுறதுக்கு நமக்கு 3 ஒயர் தேவை. இது வந்து ஃபஸ்ட்டு ஒயரு, இது வந்து இப்போ செகண்ட் ஒயர். செகண்ட் ஒயர் எப்படி இருக்கணும்னா இப்படி 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 போடணும். அதாவது டைட்டாக போடாமல் இப்படி லூஸாக போடணும். இப்போ இது தேர்டு ஒயரு நம்ம வந்து ரோலில் இருக்கிறது, அதை வந்து இது ரெண்டுத்துலேயும் சேர்த்த மாதிரி இப்படி போடணும். இப்போ நம்ம மடக்கணும் இல்லைங்களா, அது வந்து அடிப்பகுதியில் இருக்கணும். ஓகேவா, இப்போது இந்த ஒயர் இருக்குது இல்லைங்களா, இதை ஃபஸ்ட்டாக நம்ம போட்டோம் இல்லைங்களா, அந்த ஒயரை அப்படியே மேலே வந்து தூக்கி விட்டுருங்க. இந்த சைடாக அப்படியே மேலே தூக்கி விட்டுருங்க. இப்போ ரெண்டாவதாக நம்ம போட்டோம் இல்லைங்களா, கொஞ்சம் லூஸாக போட்டோம் இல்லைங்களா, அந்த ஒயரை இந்த ஒரே ஒரு கேப்பில் மட்டும் இப்படி கொடுங்க. சரிங்களா, இப்போது இது வந்து நம்ம மடக்கின ஒயரு, மடக்குனது ஒரு விரல் சின்னதாக மடக்கணும் இல்லைங்களா, அது வந்து அடிப்பகுதியில் இருக்கும். இப்போ இதை இந்த 2 கேப்லையும் கொடுங்க. சரிங்களா, கொடுத்துட்டு இப்போ இதை வந்து அப்படியே நம்ம டைட் கொடுத்துக்கலாம். எல்லா ஒயரையும் அப்படியே டைட் கொடுத்துக்கோங்க. எல்லா சைடும் இழுத்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு ஆம்லா நாட் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா, இப்போது ஒரு ஆம்லா நாட்டு நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ வந்து இதில் நம்ம நார்மல் நாட்டில் எப்படி ஈக்குவலாக இருக்கான்னு பார்ப்போம். இது வந்து சைடு ஒயரு, இது வந்து ரன்னிங் ஒயரு. இந்த ஒயரும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது, ஸோ அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இந்த ஒயரும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதுவும் கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம இப்படி நாட்டு போடுறப்போ கொஞ்சம் முன்ன பின்ன ஆகிடும். ஓகேவா, ஸோ இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் நான். இப்போது ஒரு நாட் வந்து நம்ம போட்டுட்டோம். இப்போ இதில் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சாண்டல் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். சாண்டல் கலர் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கலர்னு வச்சுக்கலாம். இப்போ அடுத்து இது வந்து ரன்னிங் ஒயரு. இப்போ இதில் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து க்ரீன் கலர் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, 10 ஒயரு, அதை வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ வந்து இந்த ரன்னிங் ஒயரை மடக்கிக்கோங்க. இது ரன்னிங் ஒயரு, க்ரீன் கலரில் 2 ஒயரும் நான் வந்து ஈக்குவலாக மடித்து வச்சுருக்கேன். அதை வந்து இப்படி போட்டு லூஸாக பிடிச்சிக்கோங்க. ஓகேங்களா, ஒரு இதை வந்து லூஸாக பிடிச்சிக்கோங்க. இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் சேர்த்தது போல் இப்படி டைட்டாக, அதாவது அடுத்த க்ரீன் கலர், சரிங்களா, ஈக்குவலாக மடித்தது. இது வந்து ரன்னிங் ஒயரு. இப்போ இந்த சாண்டில் கலர் ஒயரை வந்து நம்ம மேலே தூக்கி விட்டுடலாம். இப்போ இந்த செகண்டாக போட்டோம் இல்லைங்களா, இது வந்து க்ரீன் கலரு, அதை வந்து இந்த ஒரு சாண்டில் கலர் கேப்பில் மட்டும் கொடுங்க. நம்ம வந்து ஆம்லா நாட்டுக்கு இப்படி தான் போடுவோம். சரிங்களா, இப்போ இது வந்து தேர்டாக நம்ம டைட்டாக கொடுத்தோம் இல்லைங்களா ஒரு ஒயரு, அதை வந்து அதில் வந்து இந்த பரட்டின பக்கத்தை வந்து இந்த 2 கேப்லையும் கொடுங்க. சரியா, இப்போ வந்து நம்ம வந்து டைட் கொடுத்துடலாம். மடியில் வச்சு போட்டிங்கன்னா நல்லா டைட்டாக அழகாக போடுங்க. கையில் பிடிச்சி போடுறத விட மடியில் போடும்பொழுது இன்னுமே வந்து டைட்டாக போடலாம் நம்ம. இப்போ வந்து செகண்ட், இது வந்து மிக்சடு நாட்டில் நமக்கு வருது. இப்போ செகண்டு ஆம்லா நாட் போட்டேன். இப்போ அடுத்து போட போகிறது 2 சாண்டில் கலர் எடுத்து ஈக்குவலாக மடிச்சுட்டு இந்த சாண்டில் கலர் ரன்னிங் ஒயரில் நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு அடுத்து வந்து 2 சாண்டில் கலர் ஒயர் வந்து நான் ஈக்குவலாக மடித்து வச்சுருக்கேன். இப்போது இதையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம்.
சாண்டில் கலர் ஒயரை வந்து ரன்னிங் ஒயரை வந்து ஃபஸ்ட்டு மடிச்சுக்கிட்டேன். அடுத்ததாக போடுற ஒயரை வந்து லூஸாக போட்டுக்கணும். அடுத்து தேர்டு ஒயரை வந்து டைட்டாக போட்டுக்கணும். இப்போது இந்த சாண்டில் கலர் ரன்னிங் ஒயரை மேலே தூக்கி விட்டுறணும். இதை வந்து ஃபஸ்ட்டு போட்ட ஒயரை வந்து ஒரு கேப்பில் மட்டும் பெரட்டின பக்கத்தை கொடுக்கணும். இப்போ இதில் செகண்டாக போட்டோம் இல்லைங்களா, டைட்டாக கொடுத்தோம் இல்லைங்களா, அதை வந்து 2 கேப்லேயும் கொடுக்கணும். இப்போது எல்லாத்தையும் வந்து டைட்டாக இழுத்து விட்டுடலாம். இப்போ இதே போல் நம்ம சாண்டில் கலர் ரன்னிங் ஒயரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, 22 ஒயரு. அதில் வந்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து 6 ஒயர் ஜாயின் பண்ணிட்டோம். பேலன்ஸ் இருக்க ஒயரையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன், சரிங்களா. இதில் பார்த்திங்க அப்படின்னா அடுத்து வந்து 2 க்ரீன் கலர் ஒயரை வந்து ஈக்குவலாக மடித்து ஜாயின் பண்ணணும். அடுத்து வந்து 2 சாண்டில், இது போல் நம்ம மாற்றி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா. இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணி வச்சுருந்த எல்லா ஒயரும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். நாட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது. நம்ம இந்த சைட்லாம் லைன் பின்னுவோம் இல்லைங்களா, அப்போ வந்து நம்ம டைட் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு இதுதான் வந்துட்டு நம்மளுடைய ஃபஸ்ட்டு லைனு. அந்த ஒயர் நம்ம சின்னதாக ஒரு விரல் கம்மியாக மடித்து விட்டோம் இல்லைங்களா, அதை வந்துட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து அளவாக வச்சு நம்ம வந்து ரன்னிங் ஒயரு சாண்டில் கலர் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். நமக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டு லைனை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ஓகேங்களா. ஃபஸ்ட் லைனை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த சைடு ஒரு லைனும் இந்த சைடு ஒரு லைனும் க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போடணும். இப்போ வந்து நடு லைன் வந்து நம்ம சாண்டில் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டோம். இந்த சைடும் க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம போடணும், ஓகேவா. இப்போது க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. இப்போ சைடில் நம்ம வந்து ஒயர் விட்டோம் இல்லைங்களா, ஒரு விரல் சின்னதாக மடித்து அதையே வந்து அளவாக எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து நிறைய ஒயர் இருக்கும், கரெக்டாக அதை அளவாக எடுத்துக்கோங்க. அளவாக எடுத்து மடிச்சுக்கோங்க. க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் நம்ம வந்து செகண்ட் கலராக க்ரீன் கலர் எடுத்தோம். இப்போ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம்லா நாட்டுலேருந்து சாண்டல் கலரில் 2 ஒயர் வந்திருக்கும். இந்த பக்கத்து நாட்டிலேருந்து க்ரீன் கலரில் 2 ஒயர் வந்திருக்கும். இப்போ நம்ம இதில் ஃபஸ்ட்டு ஒயரை எடுத்துக்கக்கூடாது. இப்போ இந்த செகண்டும் தேர்டுமா இருக்குது பார்த்திங்களா, இந்த நாட்டிலேருந்து ஒரு ஒயரும் இந்த நாட்டிலேருந்து ஒரு ஒயரை மட்டும் எடுத்துக்கணும். அதுதான் நமக்கு வந்து ஒரு எக்ஸ் மாதிரி கிடைக்கும் இந்த இடத்துல. ஸோ இதை வச்சு தான் நம்ம நாட் போடணும். இந்த ஒயரை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடணும், சரிங்களா. இப்போ அடுத்த நாட்டு போடும்போதும் பார்த்திங்கன்னா இந்த நாட்டிலேருந்து ஒரு ஒயரும் பக்கத்து நாட்டிலேருந்து ஒரு ஒயரும் இந்த இடத்துல கிராஸ் மாதிரி கிடைக்கும். ஸோ இதில் வந்து நம்ம நாட் போடணும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த சாண்டல் கலர் ஒயரை வந்து நான் மடிச்சிக்கிறேன். அடுத்து இருக்கிற க்ரீன் கலர் ஒயர் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நான் மடிச்சிக்கிறேன். அதாவது பக்கத்து நாட்டில் இருக்கிற க்ரீன் கலரு. லாஸ்ட்டாக வந்து இந்த ரன்னிங் ஒயரை மேலே போடுறேன். போட்டுட்டு இந்த நம்ம மடித்து விட்டோம் இல்லைங்களா, இந்த சைடில் அளந்து அது வந்து அடியில் இருக்கிறது போல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நாட் போடும்பொழுது நமக்கு கரெக்டாக வரும். இப்போது இந்த சாண்டில் கலர் ஒயர் ஃபஸ்ட்டு ஒயராக நம்ம மடித்தோம் இல்லைங்களா, அதை வந்து மேலே போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு க்ரீன் கலர் ஒயர் இருக்குது இல்லையா, இதை வந்து இந்த ஒரு சாண்டில் கலர் ஒயரில் மட்டும் விடுங்க, சரிங்களா. இந்த மடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதில் விடுங்க. இது வந்து இப்போ வந்து நம்ம ரன்னிங் ஒயரு, இதை வந்து 2 கேப்லையும் கொடுத்து இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. இந்த சைடு வந்து நமக்கு லெஃப்ட் சைடில் இப்போ வந்துடும் நம்ம இந்த நாட்டு போட்ட உடனே. இப்போ ரைட் சைடில் இருக்கிற ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம கண்டினியூவாக பின்ன வேண்டியது தான். இப்போ வந்து நாட்டு வந்து டைட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த நாட்டை நீங்கள் வந்து டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இப்போ நம்ம போட்ட நாட்டையும் டைட் கொடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ இதை டைட்டாக இழுத்துட்டு போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நம்ம, ஓகேங்களா. இப்போ வந்து இந்த க்ரீன் கலர் ஒயரை அப்படியே மடக்கிக்கோங்க. க்ரீன் கலர் ரன்னிங் ஒயரை மடக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த நாட்லேருந்து வர ஒரு ஒயரை வந்து இது போல் இப்படி மடிச்சுக்கோங்க. அதே போல் பக்கத்து நாட்லேருந்து வர ஒரு ஒயரையும் வந்து மடிச்சுக்கோங்க. இப்போது இந்த க்ரீன் கலர் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பார்க்குறத விட ஒரு தடவை வந்து நீங்கள் ஒயர்ஸ் கட் பண்ணி போட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் லைன் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஜாயின் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து ரன்னிங் ஒயர் வச்சு தான் நம்ம போட போகிறோம். இந்த ஒயரெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி வந்து ஜாயின் பண்ண ஒயராக தான் இருக்கும், சரிங்களா. இப்போ வந்து இதை டைட் கொடுத்துக்கோங்க. நல்லா டைட்டாக போடுங்க. நான் போடுறதை விட நல்லா டைட்டாக வந்து போட்டிங்கன்னா நார்மலாக நாட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்து 2 நாட் போட்டுட்டேன். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ரன்னிங் ஒயரை மடிச்சுக்கணும். இந்த ஒயரு இந்த நாட்லேருந்து வந்த சாண்டல் கலர் ஒயரு, பக்கத்து நாட்லேருந்து வர ஒரு க்ரீன் கலர் ஒயரு, இதை வச்சு போடணும். போட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த சைடில் இப்போ ஒரு ஆம்லா நாட் பார்த்திங்கன்னா மேலே 2 ஒயர் இருக்கும், கீழே இந்த சைடில் 2 ஒயர் இருக்கும், சைடில் நமக்கு ஒரு ஒயர் இருக்கும். இதை அளவாக வச்சு நம்ம வந்து கட் பண்ணி விட்டுறணும், சரிங்களா. கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு லைன் வந்து க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னணும். அதே போல் திருப்பிட்டு
இந்த சைடும் பார்த்திங்கன்னா ஒரு லைன் வந்து க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னணும். அப்போயும் என்ன பண்ணணும், இந்த ஆம்லா நாட்டில் மேலே 2 ஒயர் இருக்கும், கீழே 2 ஒயர் இருக்கும். சரியா? இப்போது இதை வந்துட்டு இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த நாட்லேருந்து வர ஒயரையும் இந்த நாட்லேருந்து வர ஒயரையும் வச்சு பின்னணும். அதே போல் ஃபினிஷ் பண்ணும் பொழுதும் பார்த்திங்கன்னா ஒரு ஒயரை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடணும். ஏன்னா லாஸ்ட் நாட்டு போடும் பொழுது நமக்கு வந்துட்டு இந்த நாட்லேருந்து வர ஒரு ஒயரும் இந்த நாட்லேருந்து ஒரு ஒயரையும் வச்சு நம்ம நாட் போட்டுருவோம். போட்டதுக்கப்புறம் இந்த ஒயர் மட்டும் தனியாக இருக்கும். இதில் வந்து நம்ம நாட் போட தேவையில்ல. அதாவது ஆம்லா நாட்டில் மேலே இந்த சைடில் நமக்கு இருக்கிற 2 ஒயருமே வந்து நம்ம நாட் போட முடியாது. ஓகேங்களா? பக்கத்துலேருந்து வர நாட்டு இந்த எக்ஸில் மட்டும் தான் நம்ம நாட் போடணும். அப்படி போடும் பொழுது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லைன் வந்து நமக்கு குறைஞ்சது போல் வரும். நம்ம கிராஸ்கட் கூடைக்கு போடுவோம் இல்லைங்களா, அது போல் குறைஞ்சது மாதிரி வரும். இப்போ நான் இந்த சைடு க்ரீன் கலர் வச்சு ஒரு லைன் போட்டுட்டு அதே போல் திருப்பி வச்சு இந்த சைடும் க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு லைன் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரியா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு இந்த சைடு ஒரு லைனும் அப்படியே திருப்பி வச்சு இந்த சைடு ஒரு லைனும் பின்னிட்டேன். நடு லைன் வந்து நம்ம சாண்டில் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னணும். அதில் வந்து சாண்டில் நாட் வந்து நமக்கு கிடைக்கும். பட் க்ரீன் கலரில் பின்னும் பொழுது மிக்ஸ்டு நாட்டாக தான் கிடைக்கும் நமக்கு. சரிங்களா? இது வந்து சாண்டில் வந்து நம்மளோட நடு லைனு. இந்த சைடு வந்து ஒரு லைன் வந்து க்ரீன் கலரில் பின்னியிருக்கேன். அதே போல் இந்த சைடும் ஒரு லைன் வந்து க்ரீன் கலரில் பின்னியிருக்கேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சாண்டில் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு லைன் பின்னணும். அடுத்து வந்து க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு லைனு, அடுத்து வந்து சாண்டில் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு லைன். அதாவது நம்ம ஸ்டார்ட் பண்ண லைனும் பேஸ் வந்து ஃபினிஷ் பண்ணுற லைனும் பார்த்திங்க அப்படின்னா சேம் கலரில் இருக்கணும். நீங்கள் என்ன கலர் எடுக்கிறீங்களோ அதே கலரில் இருக்கும். ஸோ பேஸில் நமக்கு கிடைக்கிறது பார்த்திங்கன்னா இப்போ நான் சாண்டில் கலர் எடுத்துருக்கிறதுனால சாண்டில் கலரு நெல்லிக்காய் நாட்டு வந்துட்டு அழகாக நமக்கு கிடைக்கும். மற்ற க்ரீனெல்லாம் மிக்சட் நாட்டில் கிடைக்கும். ஹைட்டில் வந்துட்டு நமக்கு க்ரீன் கலர் நாட்டு கிடைக்கும். ஸோ அது போல் நமக்கு கிடைக்கும். இப்போ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சாண்டில் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. இந்த சைடு ஒயர் இருக்குது இல்லைங்களா, அதாவது சாண்டில் கலர்லேயே 3 ஒயர் இருக்கும். அதில் நடு ஒயர் எடுத்து அளந்துக்கோங்க. அது எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்த வந்து அப்படியே மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இப்போது சாண்டில் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு லைன் நம்ம பின்னணும். இப்போ அதே போல் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் நாட்டில் வந்துட்டு மொத்தம் வந்து 2 ஒயர் இருக்கும். ஸோ இந்த ஒயர் வந்து சைடு ஒயரு, இந்த ஒயரையும் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடணும். இப்போ நம்ம எடுக்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த நாட்லேருந்து வந்திருக்க ஒரு சாண்டில் கலர் ஒயரையும் இந்த நாட்லேருந்து வந்திருக்க ஒரு சாண்டில் கலர் ஒயரையும் வச்சு இப்போ இந்த லைன் வந்து நம்ம பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த சைடு வந்து சாண்டில் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு லைன் பின்னதுக்கப்புறம் அப்படியே திருப்பி வச்சு நம்ம வந்து இந்த பக்கமும் பார்த்திங்கன்னா சாண்டில் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு லைன் பின்னி முடித்ததுக்கப்புறம் க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு லைன் பின்னணும். இதே போல் நம்ம பின்னிட்டோம் அப்படின்னா பேஸ் வந்து நமக்கு ஃபினிஷ் ஆகிடும். இப்போ வந்து நான் பேஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? நாட்டு வந்து நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இந்த லைன்லேயும் வந்து நமக்கு சாண்டில் கலரு நாட்டு கிடைக்கும், ஆம்லா நாட்டு கிடைக்கும். ஓகேவா? இந்த சாண்டில் வித் க்ரீன் வந்து காம்பினேஷன் நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு வந்து என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். லைக் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னோடய வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினச்சிப்பேன். ஆனால் வீடியோ வந்து நிறைய வியூஸ் போகுது, பட் லைக் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் வரும். அதனால தான் அப்படி நம்ம பின்னும் பொழுது பார்த்திங்கன்னா இது வந்து நடு லைனாக இந்த சைடு 4 லைன் வரும், இந்த சைடும் 4 லைன் வரும். சரிங்களா? இது வந்து ஒன்று வந்து மிக்சர் நாட்லேயும், அடுத்து சாண்டில்லையும், அடுத்து மிக்சர் நாட்லேயும், அடுத்து சாண்டில்லையும் அது போல் வரும். சரிங்களா? நடு லைன் இல்லாமல் இந்த சைடு 4 லைனும் இந்த சைடு 4 லைன் வரும் நமக்கு. சரிங்களா? நான் இப்போ பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரியா? இப்போ பாருங்கள், நான் வந்து பேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சரிங்களா? சாண்டில் கலர் ரன்னிங் ஒயரில் முடிகிறது போல் நான் வந்துட்டு பேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சரிங்களா? இது வந்து நமக்கு நடு லைனு சாண்டில் கலர் நாட் போட்டிருக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா 1 2 3 4 நாட் போட்டிருக்கேன். அதே போல் 1 2 3 4 நாட் போட்டிருக்கேன். இப்போ பேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம பின்ன போகிறது பார்த்திங்க அப்படின்னா கூடையோட மேல் பாகம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஆம்லா நாட்டை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வந்துட்டு இந்த ஆம்லா நாட்டில் பார்த்திங்கன்னா 2 ஒயர் இருக்கும். ஆனால் இந்த கார்னர் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆம்லா நாட்டில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா 3 ஒயர் நிற்கும். ஸோ நமக்கு வந்துட்டு 2 ஒயர் தான் ஆம்லா நாட்டுக்கு தேவை. ஒன்று வந்து ரன்னிங் ஒயர். சரிங்களா? இப்போ இந்த கார்னரில் இருக்குது இல்லைங்களா, இந்த ஒயரு அதாவது 6 கார்னரில் இருக்கும். 1 2 3 4 5 6 கார்னர்லேயும் இது போல் நமக்கு வந்து 3 ஒயர் நிற்கும். சாண்டில் தான் இருக்கும். அதில் நடு ஒயரை வந்து நம்ம வந்து கட் பண்ணிடணும். கொஞ்சம் தூரம் விட்டு கட் பண்ணிவிடுங்க. இது போல் கட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே வந்து அப்படியே சொருகி விட்டுருங்க. பேஸில் அப்படியே வந்துட்டு எல்லா ஒயரையும் வந்து அப்படியே சொருகிடலாம்.
மூலையிலையும் உள்ள ஒயரை வந்து கட் பண்ணி அப்படியே ஒரு 3 முடிச்சுக்கு அப்படியே சொருகி விட்டுருங்க. இது வந்து நம்ம போடும் பொழுது நமக்கு வந்து நம்ம கட் பண்ணலாம் முடியாது. ஸோ வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து இப்போ இது போல் இந்த லைனில் சொருக்கி விட்டுறேன். அதே போல் இந்த சைடில் இருக்கிற ஒயரையும் வந்து கட் பண்ணிடலாம். கொஞ்சமாக விட்டு கட் பண்ணிவிடுங்க, ஏன்னா சொருகிறதுக்கு விட்டுட்டு. அதே போல் இந்த இடத்துலையும் 6 இடத்துல வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஆம்லா நாட்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு கலராக எது எடுக்கிறீங்களோ அந்த ஆம்லா நாட்டில் தான் இந்த வந்து ஒயர் இருக்கும். 6 ஒயரு நம்ம வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும். கட் பண்ணிவிட்டு அப்படியே பேஸில் வந்து நம்ம சொருகி விட்டுடலாம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து முடிக்கிறதும் பார்த்திங்க அப்படின்னா சாண்டில் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு தான் முடித்தோம். இப்போ அதுக்கப்புறமும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு சாண்டில் கலர் ரன்னிங் ஒயர் வந்து எடுத்துக்கணும். ஹைட்டில் வந்து ஒரு சுற்றுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா இதே ஆம்லா நாட்டே நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் போடுறது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஜாஸ்மின் நாட்டு வந்து நம்ம போடுவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம எப்போதும் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா, அதே போல் கொஞ்சமாக ஒயர் விட்டுட்டு இந்த நாட்லேருந்து வர ஒரு ஒயருக்கும் இந்த நாட்லேருந்து வர ஒரு ஒயரையும் வச்சு ஆம்லா நாட் வந்து நம்ம போடலாம். அடுத்த சுற்று தான் வந்து நம்ம ஜாஸ்மின் நாட் போடணும். சரிங்களா? பேஸுக்கு எப்படி ஆம்லா நாட் போட்டோமோ அதே போல் ஹைட்லேயும் ஒரு சுற்று வந்து நம்ம போட்டுடலாம். ஓகேங்களா? நான் இப்போ வந்து சாண்டில் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு சுற்றுக்கு வந்து ஆம்லா நாட் வந்து போட்டுட்டு காட்டுறேன். போட்டுட்டு நம்ம வந்துட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டு சொருகி விட்டுடலாம். சரிங்களா? இப்போ ஒரு சுற்று வந்து நான் பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? சாண்டில் கலர் தான் எடுக்கணும், ஏன்னா பேஸில் நம்ம முடிக்கும்பொழுது சாண்டில் கலர் முடித்தோம். அதே போல் ஃபஸ்ட் லைனுக்கும் சாண்டில் கலர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கார்னரில் வந்து ஒரு ஒயர் நம்ம வந்து கட் பண்ணி விட்டோம் இல்லைங்களா, ஸோ வந்து இந்த இடத்துல பின்னும் பொழுது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பின்னுற மாதிரி இருக்கும். இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கார்னரில் ஒரு ஒயர் கட் பண்ணி விட்டு நம்ம சொருகி விட்டோம். ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கேப் வரும். அதை வந்து நல்லா அழுத்தமாக இழுத்து நாட்டு போடணும். சரிங்களா? இந்த கேப் வந்து தெரியாத மாதிரி. ஓகேவா? இப்போ ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னிட்டேன். இந்த இடத்துல நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, இப்போ ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னி இந்த இடம் வரைக்கும் நம்ம பின்னியாச்சு. இப்போது உங்களுக்கு வந்து ஏணிப்படி முடிச்சு போடுறது ஈஸியாக இருந்தால் இதில் வந்து போட்டுக்கோங்க, இல்லைனா ஒயரை கட் பண்ணிவிட்டு கூட சொருகிக்கலாம். இப்போ வந்து நான் ஏணிப்படி முடிச்சு போட்டு தான் வந்து ஃபினிஷ் பண்ணுறேன். இப்போ நம்ம பின்னிட்டு வந்த லைனுக்கு அப்படியே வந்து கொஞ்சமாக ஒயர் விட்டுருந்தோம் இல்லைங்களா ஸ்டார்டிங்கில், அதை வந்து வழக்கம் போல் நம்ம வந்து சொருகி விட்டுடலாம். ஒரு 4 முடிச்சுக்கு நம்ம வந்து சொருகிடலாம். நம்ம நார்மல் நாட்டுக்கும் அப்படி தான் நம்ம சொருகி விட்டுருவோம் இல்லைங்களா, ஸோ அதே போல் சொருக்கிடுங்க. சொருக்கிட்டேன். எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இப்போது இந்த ரன்னிங் ஒயர் இருக்குது இல்லைங்களா, இதை வந்துட்டு நம்மளுடைய லெஃப்ட் சைடு இப்படி கொண்டு வந்துடுங்க. நம்ம நார்மல் நாட்டு போடுவோம் இல்லைங்களா, அதுக்கு எப்படி போடுவோமோ அதே போல் அதில் ஒரே ஒரு ஒயர் மட்டும் லூஸ் பண்ணி விடுவோம். இதில் 2 ஒயர், அதாவது க்ரீன் கலர் ஒயர் ஒன்று, சாண்டில் கலர் ஒயர் ஒன்று இருக்குது. ஸோ 2 ஒயரையும் நம்ம லூஸ் பண்ணி அப்படியே மேலே தூக்கி விட்டுக்கோங்க. இது வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு நம்ம கட் பண்ணி தான் விட போகிறோம். அடுத்த சுற்றுக்கு வந்து நம்ம வந்து க்ரீன் கலர் ஒயர் வச்சு பின்ன போகிறோம். சரிங்களா? இப்போது 2ஐயும் நான் லூஸ் பண்ணி தூக்கி விட்டுட்டேன். இப்போது ரன்னிங் ஒயர் இருக்குது இல்லைங்களா, அதை ஃபஸ்ட்டு கேப்பில் விடுங்க. சரியா? விட்டு இந்த சாண்டில் கலர் ஒயரை உள்ளுக்குள்ளே கொடுத்து எடுத்துருங்க. இப்போ அதே போல் இந்த க்ரீன் கலர் இருக்குது இல்லைங்களா, இதுக்குள்ளே கொடுத்து இந்த க்ரீன் கலர் ஒயரையும் உள்ளுக்குள்ளே கொடுத்து எடுத்துருங்க. இப்போ எல்லாமே டைட் பண்ணிக்கலாம் நம்ம. சரிங்களா? ஆம்லா நாட்டில் இப்படி தான் நம்ம வந்து ஏணிப்படி முடிச்சு வந்து போடுவோம். சரியா? இப்போ ஃபினிஷ். இப்போது நம்மளோட சாண்டில் கலர் ரன்னிங் ஒயர் பார்த்திங்க அப்படின்னா அந்த பேக் சைடில் இருக்கும். ஸோ அதையும் வந்து கொஞ்சமாக ஒயர் விட்டு அப்படியே கட் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம போட போகிறது எல்லாமே வந்து ஜாஸ்மின் நாட்டு தான். ஸோ வந்து அதுக்கு வந்து நம்ம ஏணிப்படி முடிச்செல்லாம் போட மாட்டோம், கட் பண்ணி சொருகிற மாதிரி தான் இருக்கும். ஏணிப்படி முடிச்சு வந்து ஆம்லா நாட்டில் தான் நம்ம போடுவோம். இப்போ இந்த கட் பண்ண ரன்னிங் ஒயரையும் வந்து நான் வந்து சொருகி விட்டுறேன். அடிப்பகுதியில் அப்படியே சொருகிடுங்க. இப்போ கட் பண்ணிவிட்டு நான் வந்து சொருகி விட்டுட்டேன். இப்போது ஹைட்டில் ஒரு சுற்று பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஆம்லா நாட்டு போட்டிருக்கோம். இப்போ அடுத்த சுற்றுக்கு வந்துட்டு நம்ம ஜாஸ்மின் நாட் போட போகிறோம். இதுக்கு வந்து ரன்னிங் ஒயர்லாம் வச்சு பின்னக்கூடாது. ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம வந்து ஒயர் கட் பண்ணிடணும். அது வந்து சாண்டில் கலரில் போட்டிருக்கனால அடுத்த லைனுக்கு வந்து நம்ம வந்து க்ரீன் கலர் எடுக்கணும்.
இப்போது 6.5 அடியில் க்ரீன் கலரில் ஒரு ஒயர் கட் பண்ணிக்கணும். இந்த ஒரு சுற்றுக்கு வந்து க்ரீன் கலர் போட போகிறோம். ஸோ அதுக்கு வந்து 6.5 அடியில் ஒரு ஒயர் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போது அது என்ன பண்ணுங்க, இப்படி மடிச்சுக்கோங்க சின்னதாக. அதாவது இந்த குட்டி பக்கம் இருக்குது இல்லைங்களா, குட்டியாக நம்ம மடிச்சிருக்கோம் இல்லைங்களா, இது வந்து மேல் பகுதியிலையும் இந்த லாங்காக இருக்கிற அந்த ஒயர் 6 அடியில் கட் பண்ணோம் இல்லைங்களா, அது வந்து அடியிலையும் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கும் வந்து நம்ம வந்து இந்த நாட்லேருந்து ஒரு ஒயரும் இந்த நாட்லேருந்து ஒரு ஒயரும் வர்ற மாதிரி தான் நம்ம வந்து போடணும். ஸோ இப்போ இதை எப்படி மடித்து இந்த கையில் வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டில் வச்சுருக்கேன் நான். இதில் வந்து இந்த நாட்லேருந்து ஒரு ஒயர் எடுக்கிறேன். அதையும் வந்து இந்த சைடில் இப்படி மடிங்க. நம்ம நார்மலாக மடிக்கிறது வந்து இப்படி மடிப்போம் ரைட் சைடில். ஆனால் இந்த நாட்டுக்கு வந்து இப்படி லெஃப்ட் சைடுக்கு நம்ம வந்து மடிச்சுக்கணும். ஸோ இதையும் வந்து நான் இப்படி மடிச்சிட்டேன். மடிச்சுட்டு இப்போ இந்த க்ரீன் கலரு 6 அடியில் கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஒயரை வந்து இதுக்குள்ளே இப்படி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. சரிங்களா? பிடிச்சிட்டு அடுத்ததாக இந்த நாட்லேருந்து வர ஒரு சாண்டல் கலர் ஒயரு, அதையும் வந்து நீங்கள் வந்து மடிக்கிறது பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு தான் மடிக்கணும். இப்படி மடிச்சுட்டு இப்போ ரெண்டையும் இதுக்குள்ளே கொடுத்துக்கோங்க. சரியா? மடிச்சுட்டு இப்போ இந்த ரெண்டையும் இதுக்குள்ளே கொடுத்துக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு மடித்து இந்த 6 அடி உள்ள ஒயரை வந்து இதுக்குள்ளே கொடுத்தேன். இப்போ வந்து இப்போ கடைசியாக மடித்ததில் இதை கொடுத்தாச்சு. ஓகேவா? இப்போது இந்த சைடு நமக்கு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் தான் இந்த மடக்கின பக்கம் அப்படி இருக்குது இல்லைங்களா, நல்ல பக்கம் வந்து இப்படி மேலே இருக்கும், மடக்குனது வந்து இப்படி இருக்கும் லெஃப்ட் சைடு. இப்போது இந்த லெஃப்ட் சைடு இருக்குது இல்லைங்களா ஒயரு, இதை வந்து இந்த ஒரே ஒரு ஹோல்கில் கொடுத்து அந்த 6 அடி ஒயர் ஃபுல்லாக இருக்கும், அது எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சா? இப்போ என்ன பண்ணுங்க, அடுத்தது இப்போ இந்த சாண்டல் கலர் மடித்தோம் இல்லைங்களா, அடுத்ததை வந்து இந்த 2 ஹோல்குள்ளேயும் விடணும். இந்த ஒயர்லாம் சின்னதாக தான் இருக்கும், அந்த 6 அடி ஒயர் தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போ தேர்டு ஒன்று, இப்போ இதை எடுத்து இந்த 2லையும் 1 2 3 எல்லாத்துலேயுமே கொடுக்கணும். சரிங்களா? 2 இந்த 3த்துலேயும் கொடுத்து இழுத்துக்கோங்க. இப்போ இப்படி இருக்கும். பொறுமையாக டைட் பண்ணுங்கள். சரிங்களா? பொறுமையாக அப்படியே டைட் பண்ணுங்கள். டைட் பண்ணுற ரொம்ப டைட் கொடுக்க வேண்டாம். ஏன்னா இது வந்துட்டு ரொம்ப டைட் கொடுத்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி தூக்குன மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. ஸோ இதை வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாகவே வந்து நம்ம டைட் கொடுக்கலாம். நீங்கள் மடியில் வச்சு போடும்பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே அழகாக வரும். இப்படி கையில் பிடிச்சி நான் போடுறதை விட அப்படியே பார்க்குறதுக்கு வந்து நம்ம மல்லிகைப்பூ இருக்கும் இல்லைங்களா, அது போல் அப்படியே அழகாக வரும். இப்போ அடுத்ததாக வந்து க்ரீனில் வரும். இது வந்து மிக்சர் நாட்டில் வந்துருச்சு ஃபஸ்ட்டு போட்டது. இப்போ அடுத்தது வந்து க்ரீனு. இப்போ க்ரீன் பார்த்திங்கன்னா சேம் கலரே பார்க்க ரொம்பவே அழகாக வரும். ரொம்ப டைட் கொடுக்க வேண்டாம். இது போல் இப்படி கொஞ்சம் இப்படி தூக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல. ஓகேவா? இப்போது அடுத்தது நான் போட போகிறேன். இப்போது இது வந்து பண்ண மாதிரியே இப்போ இதை வந்து லெஃப்ட் சைடில் இந்த 6 அடி ஒயர் இருக்கு இல்லையா, இதை வந்து லெஃப்ட் சைடில் நான் இப்படி மடிச்சுக்கிட்டேன். அடுத்தது எடுத்துக்கோங்க. இதில் வந்து ரெண்டுமே க்ரீனு, இந்த நாட்லேருந்து வரதும் க்ரீனு, இந்த நாட்லேருந்து வரதும் க்ரீனு. இதை வந்து இப்படி இந்த சைடில் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்போது மடித்ததுக்குள்ளே இதை இப்படி விட்டு இப்படி பிடிச்சிக்கிறேன். நல்லா பிடிக்கிறது மட்டும் கரெக்டாக டைட்டாக பிடிச்சிக்கோங்க லெஃப்ட் ஹேண்டில். நெக்ஸ்ட்டு இந்த க்ரீன். இப்போ இது என்ன பண்ணணும், நம்ம அந்த 2 ஹோல்குள்ளேயும் கொடுத்து இப்படி பிடிச்சிக்கணும். இது வந்து ஒரு ஹோலில் கொடுத்தோம், இது வந்து 2 ஹோல்லையும் கொடுத்து இப்படி பிடிச்சிக்கிறேன் நான். சரிங்களா? இந்த இடத்த நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இப்போது இந்த ஒயரு, இது 6 அடி ஒயரு, அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஹோலில் கொடுக்குறது. பார்த்திங்கன்னா 6 அடி ஒயரை தான் ஒரு ஹோலில் கொடுக்கணும். ஒயர் வந்து பரண்டுரும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக போடுங்க. இது வந்து செகண்ட் ஒயரு. இது வந்து செகண்ட் ஒயர்னால் இந்த நாட்லேருந்து வந்த ஒயரு. இதை வந்து 2 ஹோல்குள்ளே கொடுக்குறோம். ஓகேங்களா? இந்த ஹோலு கொடுத்தாச்சா? இப்போ இந்த தேர்டாக ஒரு ஒயர் இருக்கும், அதை வந்து இந்த 3 ஹோல்குள்ளேயும் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து ஒயரெல்லாம் வந்து பரண்டுருச்சு அப்படின்னா கரெக்டாக வந்து நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. இப்போ பொறுமையாக வந்து டைட் கொடுத்துக்கலாம். நம்ம
ரொம்ப டைட் கொடுக்க வேண்டாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போட்டிங்க அப்படின்னா பேஸ்கெட் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். சரியா? இப்போ பாருங்கள், நான் வந்து டைட் கொடுத்துட்டேன். இப்படி மேலெல்லாம் இப்படி தூக்குனது மாதிரியே இருக்கட்டும், ரொம்ப டைட்டாக வேண்டாம், இப்படி இருக்கட்டும். இப்போ இதே போல் இது வந்து மிக்சடு நாட்டாக வரும். இப்போ இந்த நாட்டு வந்துச்சு இல்லைங்களா, இதே போல் வரும். இதே போல் ஒரு சுற்று ஃபுல்லாகவே வந்து நம்ம ஜாஸ்மின் நாட்டு போட்டுடணும். இப்போ இன்னும் ஒரே ஒரு நாட்டு நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். பொறுமையாக போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு டைம் போட்டாலும் சரி, நீங்கள் வந்து பேஸ்கெட்லேயே வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். லெஃப்டில் இப்படி மடிச்சிட்டேன். சரிங்களா? இப்போ இதில் ஒரு சாண்டில் ஒயரு, இதில் ஒரு சாண்டில் ஒயரு. ஃபஸ்ட்டு நாட்டில் இருக்கிற சாண்டில் ஒயரை எடுத்து அதையும் வந்து லெஃப்டில் மடிச்சுட்டு, இப்போ நம்ம இதை வந்து ரன்னிங் ஒயர்னே வச்சுக்குவோம். இந்த 6 அடியில் இருக்குல்ல, அதை இதுக்குள்ளே விட்டாச்சு. அடுத்ததை வந்து லெஃப்ட்டை அப்படி மடிச்சுக்குவோம். 2 கேப்லையும் கொடுங்க. அவ்வளோதான், கொடுத்தாச்சா? நல்லா மடியில் வச்சு போடுங்க, ரொம்பவே அழகாக வரும். இப்போ கொடுத்துட்டு இந்த இடத்த பிடிச்சிட்டு, இப்போது இந்த ஒயரை, அதாவது 6 அடியில் இருக்கிற ஒயரை ஒரு கேப்பில் மட்டும் கொடுத்து ஃபுல்லாக இழுத்து விட்டுருங்க. இப்படி இழுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து ரன்னிங் ஒயரை கட் பண்ணுறோம். சரியா? இப்போ இதை வந்து 2 ஹோல்குள்ளேயும் கொடுங்க. கொடுத்தாச்சா? அடுத்ததை வந்து 3 ஹோல்குள்ளேயும் விடுங்க. இதுவே வந்து ஒரு சின்ன கூடையாக தான் வரும், பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். சரியா? இப்போ இதை வந்து பொறுமையாக டைட் கொடுத்துருங்க. அந்த ஒயர் வந்து திரும்பிடாமல், இப்படி பெரண்டாமல், இப்படி பெரண்டாத மாதிரி, உள் பக்கம் இருக்குது இல்லைங்களா, பெரட்டின பக்கம், அது பெரண்டாத மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுறணும். பொறுமையாகவே அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இது வந்து நமக்கு மிக்ஸ்டு நாட்டில் கிடைக்கும். நான் இப்படி கையில் பிடிச்சி அட்ஜஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் அழகாக மடியில் வச்சு பொறுமையாக போடுங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு சுற்று ஃபுல்லாகவே வந்து நான் ஜாஸ்மின் நாட்டு போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? பார்க்குறதுக்கு வந்து அழகான மல்லி மொட்டு மாதிரி அழகாக இருக்கும். ஓகேங்களா? இது நீங்கள் ரொம்ப டைட் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, அப்படி மொட்டு விரியாமல் ஒரு முதல் நாள் மொட்டு எப்படி இருக்கும், ஜாஸ்மின் மொட்டு அது மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ ஒரு சுற்று ஃபுல்லாகவே நான் வந்து பின்னிட்டு நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. சரிங்களா? இது வந்து ஏணிப்படி முடிச்சு கிடையாது, ஸோ வந்து சொருகி விடுறது தான். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் ஒரு சுற்று ஃபுல்லாகவே பின்னிட்டேன். இப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு சுற்று ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு மல்லிகைப்பூ நாட்டு வந்து போட்டாச்சு. இப்போ நம்ம ரன்னிங் ஒயர் மாதிரி கட் பண்ணோம் இல்லைங்களா, 6 அடியில், அது எனக்கு வந்து இந்த அளவே இருக்குது. உங்களோட ஒயர் வந்து அதிகமாக பட்டையாக இருக்கலாம், இல்லை மெலிசாக இருக்கலாம், அதனால தான் நான் 6 அடி கட் பண்ணேன். இதுக்கு வந்துட்டு ஒரு 6 அடி அது போலயே வந்துட்டு போதும். சரிங்களா? உங்களுக்கு வந்து ஒயர் பெருசாக இருந்தாலும் சரி, சின்னதாக இருந்தாலும் சரி, ஒரு 6 அடி போதும். இப்போ வந்துட்டு இதுக்கு மேலே இருக்குது இல்லைங்களா ஒயரு, ஏன்னா வந்துட்டு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு அடி கிட்டே வந்து கூட இருக்குது. நான் 6 அடி எடுக்கும் பொழுது 1 அடி வந்து கூட இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து 6 அடி எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒயரு அழுத்தமாக இருந்தாலும் சரி, மெலிசாக இருந்தாலும் சரி, கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து ஏணிப்படி முடிச்சு வந்து நம்ம போட முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், இந்தளவு ஒயர் இருக்குது, நான் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கிறேன், ரொம்ப சொருகிற மாதிரி இருக்கும். நம்ம இந்த இடத்துலையே வந்து நம்ம வந்து சொருகி விட்டுறணும். சரியா? இப்போ வந்து இப்படி இழுத்ததுக்கப்புறம் இப்படி மடக்கி உள்ளே கொடுத்து இதை வந்து அப்படியே சொருகி விட்டுடலாம். சரிங்களா? நம்ம பின்னிட்டு வந்த லைனில் சொருகினாலும் சரி, இல்லை கீழ் லைனில் சொருகினாலும் சரி, சொருகி விட்டுடலாம். 2-3 நாட்டுக்கு வந்து சொருகி விட்டுருவோம் நம்ம. அவ்வளோதான். நம்ம வந்து இதில் வந்து ஏணிப்படி முடிச்சு போட முடியாது. ஆம்லா நாட்டில் நம்ம போட்டோம், பட் இதில் வந்து போட முடியாது. ஸோ அப்படியே சொருகி விட்டுற வேண்டியதுதான். ஒரு 3 நாட்டுக்கு அது போல் வந்து நம்ம சொருகி விட்டுற வேண்டியதுதான். இப்போது அடுத்த லைனுக்கு பார்த்திங்க அப்படின்னா சாண்டில் கலரு எடுத்துக்கணும். சாண்டில் கலர் ஒயர் வந்து இப்போ வந்து ஒரு 6 அடி எடுத்தாலே போதும். ஏன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு வந்துட்டு ஒரு அடி கிட்ட கூட இருக்கிறதுனால ஒரு 6 அடி நான் எடுத்துக்கிறேன்.
பார்த்தீங்கன்னா நான் வந்து சாண்டில் கலரில் 6 அடி எடுத்துட்டேன் சரிங்களா. 6 அடி வந்து எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நீங்களும் வந்து ஃபஸ்ட் லைன் வேணால் வந்து 6 அடி எடுத்திருக்கேன் நான். நீங்களும் வந்து ஃபஸ்ட் லைனுக்குமே வந்து 6 அடி எடுத்துக்கோங்க, போதுமானது. எனக்கு வந்து ஒயர் பத்தாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எக்ஸ்ட்ராவாக எடுத்தேன். ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து நிறையாவே இருக்குது. சில இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழுத்தமான ஒயராக இருந்தால் பத்தாமல் போயிடும். இப்போது இதே போல் மடக்கிக்கலாம். இப்படி தான் நம்ம ஃபஸ்ட் லைனும் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா. இப்போது இந்த நாட்லேருந்து க்ரீன் ஒயரும் இந்த நாட்லேருந்து சாண்டில் ஒயரு இது ரெண்டே எடுத்துக்கலாம். அது கரெக்டாக பார்த்துக்கோங்க, ஒரே நாட்டில் இருக்கிற 2 ஒயர் எடுத்துடாதீங்க. இப்போ இந்த க்ரீன் ஒயர் இருக்குது இல்லைங்களா, இப்போ இது போல் மடிச்சுக்கணும். இந்த சின்னதாக ஒயர் இருக்கிறது மேல் பகுதியிலையும் இந்த பெரட்டின பக்கம் வந்து அடிப்பகுதியிலையும் இருக்கணும். இப்போ இந்த க்ரீன் ஒயரை வந்து இப்படி மடிச்சுக்கோங்க. நமக்கு லெஃப்ட்டு சைடு வர்றது போல் மடிச்சுட்டு இப்போ இந்த சாண்டில் கலர் இருக்குது இல்லைங்களா, 6 அடியில் எடுத்தேன் இல்லைங்களா, அதை வந்து உள்ளுக்குள்ளே கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா. இப்போ இந்த நாட்லேருந்து வர சாண்டில் கலர் ஒயரை அதையும் வந்து லெஃப்ட் சைடில் இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்போது இந்த 2யுமே இந்த சாண்டில் கலரில் விடணும். இப்போ நம்ம மடித்த சாண்டிலையும் க்ரீன் ரெண்டையுமே இதுக்குள்ளே கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நடுவில் வச்சு இப்படி பிடிச்சிக்கோங்க. அடுத்து வந்து இந்த சின்ன ஒயர் வந்து மேலே இருக்கணும். இந்த அடியில் இருக்குது இல்லைங்களா, பெரட்டின பக்கம், இது வந்து 6 அடியில் இருக்கிற ஒயரு. இதை வந்து இந்த ஒரே ஒரு சாண்டிலுக்குள்ளே மட்டும் விடுங்க. இந்த ஒரு சாண்டிலில் மட்டும் விட்டு அப்படியே ஃபுல்லாக ஒயரை வந்து இழுத்துருங்க. நம்ம ஃபஸ்ட்டில் எப்படி ஸ்டார்ட் பண்ணோமோ அதே போல் தான் நான் இன்னொரு தடவை சொல்லி கொடுக்குறேன். இப்போ வந்து க்ரீனு சரிங்களா. இப்போ வந்து க்ரீன் கலர் ஒயர் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து என்ன பண்ணுங்க, இந்த ஒரே ஒரு க்ரீன் கலரில் மட்டும் கொடுத்து எடுங்க. இப்போ இந்த ஒயரை வந்து 2த்துலேயும் கொடுத்து எடுங்க, 3த்துலேயும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ நம்ம டைட் கொடுத்துக்கலாம். பொறுமையாகவே டைட் கொடுங்க. ஒயரெல்லாம் இப்படி நல்லா இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் டைட் கொடுங்க. ரொம்ப டைட் கொடுக்க வேண்டாம். அப்போ தான் வந்து இந்த பார்த்திங்கன்னா இப்படி நல்லா தூக்குன மாதிரி நல்லா அழகாக இருக்கும், விரிஞ்சது போல் நமக்கு இருக்கும். இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி மொட்டு மாதிரி நமக்கு போயிடும். ஓகேவா. நல்லா மடியில் வச்சு அழகாக போடுங்க. ஒரு சின்னதாக தான் அது இருக்கும், ஆனால் வந்து நிறைய நேரம் போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பொறுமையாக தான் இழுத்தெல்லாம் விடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் சின்னதாகவே வந்து இந்த பேஸ்கெட் வந்து போடுறேன். இதில் இன்னொன்று என்னென்னா, நம்ம இந்த மாதிரி சின்னதாக ஒயர் விட்டோம் இல்லைங்களா, அதையும் நம்ம பின்னிட்டு வந்த லைன்லேயே வந்து நம்ம சொருகி விட்டுறணும். இப்போ இந்த ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னிட்டு வர்றப்போ இந்த லைன்லேயே வந்து நம்ம சொருகி விட்டுறணும். நம்ம எந்த இடத்துல முடித்தோமோ அதை காட்டுறோம் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் லைனுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண சின்ன ஒயர் இருந்துச்சு இல்லைங்களா, அதையும் வந்து அப்படியே நம்ம பின்னிட்டு வந்த லைனில் வந்து அப்படியே சொருகிடலாம். அதை நான் சொல்லாமல் விட்டுட்டேன். பின்னி முடித்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண ஒயரு முடிக்கும் பொழுது வர்ற ஒயரு அதை வந்து ஒரு நாட்டில் சொருகிட்டு நீங்கள் வந்துட்டு சொருகி விட்டுருங்க. இப்போ இது சாண்டில் கலர் ரன்னிங் ஒயரை, அது சாண்டில் கலரு 6 ஃபீட்டில் எடுத்தோம் இல்லைங்களா, 6 அடியில், அதை வச்சு ஒரு லைன் போடணும். அடுத்து வந்து க்ரீன் கலர் ஒயரு 6 அடியில் எடுத்து அதை வச்சு ஒரு லைன் போடணும். இதே போல் ஹைட்டில் வந்து நம்ம போடலாம். ஃபுல்லாகவே பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா. இப்போ பாருங்கள், இந்த பேஸ்கெட்க்கு வந்து நான் வந்து ஹைட்டு பின்னிட்டேன். ஹைட்டில் வந்துட்டு நான் 7 லைனுக்கு வந்து ஜாஸ்மின் நாட் போட்டிருக்கேன். ஒரு லைன் வந்து கீழே வந்து நம்ம ஆம்லா நாட் போட்டோம். அதுக்கு மேலே 1 2 3 4 5 6 7 லைன் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஜாஸ்மின் நாட் போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நான் ரொம்ப டைட்டாக போடல, கொஞ்சம் லூஸாக போட்டிருக்கிறதுனால நல்லா விரிஞ்சது போல் பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும் சரிங்களா. ரொம்ப டைட் கொடுத்தோம் அப்படின்னா அப்படியே மொட்டு மாதிரி வந்துடும் நமக்கு சரிங்களா. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில இடத்துல வந்து ஒயர் ஜாஸ்தியாக இருக்கும், சில இடத்துல கம்மியாக இருக்கும். இதுக்கு மேலே ஒரு சுற்று போட்டோம் அப்படின்னா சில இடத்துல வந்து நாட்ஸ் போடுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால நம்ம இதோட வந்து முடிச்சுக்கலாம். 7 லைன் போட்டிருக்கேன். நீங்களுமே வந்து நீங்கள் எந்த ஒயர் எடுத்தாலும் சரி 7 லைனே போடுங்க. ஏன்னா வந்துட்டு உங்களோட ஒயர் வந்து ரொம்ப அடர்த்தியாக இருந்தாலும் சரி இல்லை கம்மியாக இருந்தாலும் சரி 7 லைனுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ என்னோடது வந்து கொஞ்சம் மெலிசான ஒயர் தான், ஸோ அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒயர் இருக்குது. ஆனாலும் பார்த்திங்கன்னா சில இடங்களில் வந்து ரொம்பவே ஒயர் வந்து சின்னதாக தான் இருக்குது. இப்போது இதுக்கப்புறம் ஒரு லைன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நார்மலாக போடுவோம் இல்லைங்களா, பேசிக் நாட்டு, அதை வந்து நம்ம போடணும். போட்டால் தான் வந்து சொருகிறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த நாட்லேருந்து ஒரு ஒயரும் இந்த நாட்லேருந்து ஒரு ஒயரும், அதாவது பக்கம் பக்கமாக இருக்கிற 2 நாட்லேருந்து வர ஒயரை வச்சு நார்மல் நாட்டு. இப்போ இதிலே பாருங்கள், நார்மல் நாட்டு போட்டால் இந்த ஒயர் வந்து சின்னதாக இருக்குது பாருங்கள்.
இப்போ இதில் வந்துட்டு ஜாஸ்மின் நாட்டை அடுத்த சுத்தெல்லாம் போட முடியாது. நார்மல் நாட் நான் போட்டேன். சரிங்களா, ஒரு சுற்று ஃபுல்லாகவே வந்து நார்மல் நாட் போடணும். இது போல் வந்து நம்ம நாட் போட்டதுக்கப்புறம் இந்த நார்மல் நாட்டு லைனை வந்து நம்ம உள்ளுக்குள்ளே வந்து சொருகிடலாம். ஏன்னா வந்து ஜாஸ்மின் நாட்டு வந்து வெளியில் பார்க்க அழகாக இருக்கும். சரியா, இப்போ நான் வந்து ஒரு சுற்று ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஒரு சுற்று ஃபுல்லாகவே வந்து நான் வந்து நார்மல் நாட்டு போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே வந்து இந்த நார்மல் நாட்டு லாஸ்ட்டாக போட்டிருக்கோம் இல்லைங்களா, இது வந்து நம்ம வந்து கிராஸாக போட்டிருக்கோம். ரன்னிங் பக்கம் பக்கமாக இருக்கிற 2 நாட்லேருந்து வர ஒயரை வச்சு போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம போட்டோம் இல்லைங்களா லாஸ்ட்டாக, அது வந்து உள்ளுக்குள்ளே மடங்கட்டும். நமக்கு வந்து ஜாஸ்மின் நாட்டு 7 லைன் வரைக்கும் வெளியில் தெரிகிறது மாதிரி நம்ம சொருக்கி விட்டுடலாம். நான் இப்போ வந்து எல்லா இடமும் சொருக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், சுற்றிலும் எல்லா இடமும் நான் சொருகிட்டேன். இந்த ஒரு இடம் மட்டும் சொருகலை. சொருகிட்டு எக்ஸ்ட்ராவாக இந்த ஒயர்ஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டேன். மீதி வந்து முக்கால்வாசி வந்து சொருகி விட்டுட்டேன். இப்போ இது எப்படி சொருகுதுன்னா, இப்படி இருக்குது அப்படின்னா இதை வந்து இந்த லைனில் வந்து அப்படியே சொருகி விடுங்க. இதை வந்து இந்த வாக்கில் வந்து அப்படியே சொருகி விடுங்க. சொருகிறது ஈஸி தான். நீங்களே வந்து சொருக்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும். அதாவது கிராஸாகவே அப்படியே போகும். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த பக்கம் வந்து சொருக்கிறதுக்கு வாட்டமாக இருக்கோ அதை அப்படியே சொருகி விட்டுருங்க. சரியா, இதை வந்து இங்கே சொருகிடுறேன். இந்த லைனுக்கு வந்து இந்த இடத்துல சொருகிடுறேன். இப்போ பாருங்கள், எல்லாமே சொருகிட்டு எக்ஸ்ட்ரா ஒயர் எல்லாமே நான் கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ பேஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ இது பாருங்கள், நாட்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே அழகாக தெரியும் நமக்கு. இப்போ இந்த பேஸ்கெட்க்கு வந்துட்டு நீங்கள் ஹேண்டில் போட்டும் யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு ஸ்டோரேஜ் பேஸ்கெட் மாதிரி யூஸ் பண்ணலாம். நான் வந்து இதுக்கு வந்து ஹேண்டில் போட போகிறேன். ஹேண்டில் வந்து உங்களுக்கு வந்து எது மாதிரி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கோ அது போல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பேஸ்கெட்க்கு வந்து நான் ஹேண்டிலும் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதே மாடல் ஹேண்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அளவு மட்டும் இதை பார்த்துக்கோங்க. 8 அடியில் 3 ஒயர் எடுத்துக்கோங்க. 2 க்ரீன் கலரும் ஒரு சாண்டில். அதாவது நீங்கள் ஃபஸ்ட் கலர் என்ன எடுக்கிறீங்க, செகண்ட் கலர் என்ன எடுக்கிறீங்களோ ஏதாச்சும் ஒரு கலரில் வந்து 2 ஒயர் எடுத்துக்கோங்க சேம் கலரில். சரிங்களா, இதுக்கு இன்னுமே எனக்கு ஹைட்டாக வேணும் அப்படின்னா நான் வந்து 8 அடி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 9 அடி எடுத்திங்கன்னா இன்னுமே வந்து உங்களுக்கு ஹைட்டாக கிடைக்கும். பாருங்கள், ரொம்பவே அழகாக வந்திருக்கு. இது குட்டி பூஜா பேஸ்கெட் மாதிரியும் இருக்குது. பூ அது போல் பறிக்கிறதுக்கும் நம்ம வச்சுக்கலாம். சரிங்க, நீங்கள் பேஸ்கெட் போடும் பொழுதும் இதே போல் டார்க் கலரில் ஒரு கலர் எடுத்துக்கோங்க, அதே போல் லைட் கலர்லேயும் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு இந்த ஜாஸ்மின் நாட்டு வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக தெரியும். பளிச்சின்னு வந்து நாட்டு வந்து தெரியும். அதுக்காக தான். சரிங்களா, கண்டிப்பாக இந்த பேஸ்கெட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you.